ரிஷபராசி நண்பர்களுக்கு பணம் காசுக்கெல்லாம் தட்டுப்பாடு கிடையாது, அழகு ஆடம்பரத்துக்கு தட்டுப்பாடு கிடையாது. கடவுள் உங்களை பயங்கரமா பிளஸ் பண்ணிருக்காரு. எதையுமே முடிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் உங்களுக்கு உண்டு. நம்பிக்கைன்னு ஒண்ணு இருந்தா எதை வேணா சாதிக்கலாங்கிற ஒரு விஷயம். நிறைய பேர் வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, புதுசா கேஜெட்ஸ் வாங்குறது, லேப்டாப் மாத்துறது, நகை வாங்குறது. ஆனா பணம் கொண்டு போய் எங்கேயும் லாக் பண்ணிடாதீங்க. நான் சொல்ற ஒரே சமாச்சாரம், பணத்தை கொண்டு போய் லாக் பண்ணி என்னன்னா, சனி செவ்வா லாபஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கறனால உங்களுக்கு நண்பர்கள் மூலியமா ஏராளமான நன்மைகள் நடக்கும். ரொம்ப பெரிய நன்மைகள் எல்லாமே ரிஷபத்துக்கு நடக்கும். ஆனா அன்பு தொல்லை, அன்பு கட்டளை, இதுதான் அங்க ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாவே இருக்கு. சோ அதுதான் நீங்க மெயினா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இங்க என்ன நடக்குது, நமக்கு முக்கியமான முடிவுகள், முக்கியமான விஷயங்கள், இது எல்லாமே கொஞ்சம் பார்த்து அனுசரிச்சுதான் போகணும் அப்படிங்கறதான் மேட்ரு. இதுல புரியாத புதிர்கள் நிறைய இருக்கும். ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் சரியாயிடும். இந்த வார்த்தையோட இறுதி பகுதிகளில் கஜகேசரி யோகம் ஏற்படுகிறது, விச் இஸ் வெரி வெரி குட். அப்படி இருந்ததுனாவே பொதுவா பண வரவுக்கு பிரச்சனை கிடையாது. ஏதாவது ப்ரமோஷன் லிஃப்ட் வரணும்னா நடக்கும். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். ஆனா ஹெல்த்துக்கு கொஞ்சம் பாத்துக்கணும். என்ன மெயினா சளி பிடிக்கும், கண் நோய் சில பேருக்கு வரும். You have to be very careful. ஏன்னா வைத்திய கிரகம்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் சந்திரனுடைய நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறது. அதனால இடது கண் பாதிப்பு, கண்ணுல தண்ணி வருது, கண்ணு ரெட் ஆயிடுறது, இல்லையா ஸ்வீட் சாப்பிட்டா தொண்டை போச்சுன்னு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதனால கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே மாதிரி சில பேருக்கு பல்லு, இகிரு இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ற மாதிரி வரலாம். சில பேருக்கு கழுத்துல பிரச்சனை வரலாம். ஸோ மோரலஸ் நாட் பேட், நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமைகள் தான் இருக்கு. ஸோ தைரியமா இருக்கலாம். ஏன்னா சுக்கிரனுடைய பார்வைங்கிறது சரியாக அஷ்டமஸ்தானம், காலபுருஷனுக்கு அஷ்டமஸ்தானம், உங்களுக்கு 7ஆம் இடத்துல பார்வை பலம் கொடுக்கறதுனால மனைவி மூலியமா யோகம். ரிஷபத்துல பிறந்தவங்க இந்த விளையாட்டு தன்மையில கொஞ்சம் கம்மியா இருக்கிறது தான் பெட்டர். அதை மட்டும் பாத்துங்க. தாயாருடைய உடல்நிலைகள், தாயாருடைய ஹெல்த் எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே சும்மா ஜாமும் நடக்கும், நல்லா இருப்பீங்க. மெயினா என்ன பண்ணும், மாரியம்மன் வழிபாடு அற்புதமான மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பாள். சந்தோஷம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நடக்கும். அதனால 90, பொருளாதார ஏற்றம் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு 70% நல்லா இருக்கு, தைரியமா இருக்கலாம்.